கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இதனாளிலும் ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் இல்லங்களுக்கு வந்து இந்த வாரத்திலே நடந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து உங்களோடு இணைந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக அமர்ந்திருக்கிறோம். வாருங்கள், இணைந்திருங்கள், செய்திகளை கேளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் மூலம் நம்முடைய இல்லங்களில் அந்த ஆசீர்வாதம் வந்து நிரம்பி வழியட்டும். ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள நமது ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. செய்திகளை கேட்போமா? செய்தித்தாள்களை எப்போது பார்த்தாலும் கொரோனா பற்றி தான் இருந்துகிட்ருக்கு. நம்மளும் வேறு செய்திகளை பேசணும்னு நினைக்கும் போதும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த பக்கத்தை திருப்பினாலும் அதை சம்மந்தமாக தான் செய்திகள் இருக்குது. சரி, ஏன்னா மக்கள் கட்டுப்பாடுகளை இன்னும் மீறிக்கிட்டே இருக்காங்க. அதனால் புதிய அந்த பதிவு கொண்டு வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு பாஸ் அந்த முறை கொண்டு வந்திருந்தாங்க. சரி, பாஸ் முறையில் வந்து பதிவு செஞ்சு அது அதிகாரிகள் அந்த அப்ரூவ் கொடுத்தா தான் அந்த பாஸ் கிடைக்கும். சரி, ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை, யாருனாலும் போகலாம். சரி, பதிவு நம்மளே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். சரி, நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. அதை நம்ம காட்டி மாவட்டத்துக்குள்ளேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு அடுத்த மாவட்டம் போகக்கூடியவங்களுக்கு அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். மாவட்டத்துக்கு வெளியே அதுலேயும் திருமணத்துக்கு இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டாங்க. திருப்பி பழையபடி அதை சொல்லிட்டு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கார்டு அப்லோட் பண்ணிட்டு யாருனாலும் போயிடுறாங்க. ஏன்னா யாரோட கல்யாண கார்டையும் வச்சு மக்கள் போயிட்டு இருக்காங்க. சரி, அதனால அந்த கார்டில் பேர் இருக்கவங்க மொத்தமாக கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் பதியணும். அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இறப்பு மருத்துவ சம்பந்தமாக போகலாம். அதுக்கான வழிமுறைகள்லாம் அதில் பதிவுனா அன்றைக்கு செய்யணுமா, ஒரு வாரத்துக்கு பயன்படுத்திக்கிடலாமா? அந்த லாக்டவுன் வரைக்கும் இப்போ 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு. மருத்துவத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு நாள் தான். ஆமாம், திருமணம்னா ஒரு நாள் தானே. ஆமாம், அது வந்து 14 நாள் 24ஆம் தேதி வரை சுற்றக்கூடாது. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கு. சென்னையில் வந்து அந்த 10 மணிக்கு மேலே வெளியே போகணுன்னா பதிவு இருந்தால் தான் போக முடியும். சரி, நம்ம மாவட்டங்கள் அப்படி இல்லை. ஆமாம், ஆனால் சென்னையில் மக்கள் தொகை அதிகமான இருக்கு. ஆமாம், தொற்று அதிகமாக இருக்கிறதுனால ஆமாம் அங்கே அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் காவல்துறை, மாநகர காவல்துறை அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ தொற்று அதிகமாகிட்டு இருக்கனால 18 வயசு உள்ளவங்களுக்கும் தடுப்பூசி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தடுப்பூசிகள் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் வந்திருக்கு. அதனால அந்த 18 வயசு உள்ளவங்களுக்கும் தடுப்பூசி நேற்று நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. திருப்பூரில் தொடங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஆதார்லாம் தேவை இருந்துச்சு. சரி, ஆதார் கட்டாயம் அப்படின்னாங்க. இப்போ ஆதார் இல்லைனாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னொன்று பரவாயில்ல, கட்டுப்படுத்து தடுப்பூசி ரொம்ப உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தடுப்பூசி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலே கோவேக்சின், கோவிஷீல்டு, இப்போ ரஷ்யாவிலேருந்து கூட இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆமாம், இன்னும் வர நாட்களில் அதிகமாக கிடைக்கணும் எதிர்பார்க்காங்க. தடுப்பூசி டூர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கட்டணம் கூட போட்டிருக்காங்க. 1,50,000 ரூபா போனால் ரஷ்யாவில் போய் 21 நாள் தங்கி இருந்து தடுப்பூசி போட்டுட்டு திரும்ப வரலாம். 2 டோஸையும் போட்டுக்கலாம். ஒரு டோஸ் போட்டு அங்கே தங்கி இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு 2வது டோஸையும் போட்டு நிறைய டாக்டர்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாதாரண மக்கள் அவ்வளோ கட்டணம் கொடுத்து போய் முடியாது. டாக்டர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம்தான். நம்ம வீடு தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டது நல்லது. நமக்கு லோக்கலில் ஹாஸ்பிட்டலில் வசதி இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம முதல்ல அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் தடுப்பூசி. ஆமாம், முதல்ல நமக்கு அவங்க வாய்ப்பு வரும்போது நம்ம இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் நம்ம கூப்பிடுவாங்க. அந்த டைமில் போய் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டது நல்லது. மக்கள்கிட்ட ஆனால் இன்னும் விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. தடுப்பூசி பற்றி பயப்படுறாங்க. ஆமாம், ஏதாவது தவறான விலை வந்துருமோ, என்னைக்கு நமக்கு அந்த டைம் வருது அன்னைக்கு போட்டுக்கிடுவோம், நம்மளா போய் போடாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால வீடு வீடாக சீக்கிரம் வந்துடும். ஏன்னா 18 வயசு இப்போ ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும் 44. ஆமாம், அந்த சர்வேயில் நம்ம லிஸ்ட்டு போயிடும். ஆக நம்ம வீடுகளுக்கு வந்து போட்டால் நம்ம யாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அது நல்லது. அரசாங்கம் எதுவுமே நம்மளை கொல்லதுக்காக முயற்சி பண்ணாது, நம்ம காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணோம்.
இப்போ கூட ஜனத்தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில மரணங்கள் கூட மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலே அதிக உயிரிழப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. நமக்கு உறுதியாக தெரியாது. ஏன்னா ஜனத்தொகை குறைஞ்சிட்டுன்னா அடுத்த நாடுகள் நம்ம தாக்குவதற்கு வெளிநாட்டு செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு. ஆமாம், ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அதனால நாம வந்து இந்த தடுப்பூசிகளையோ அல்லது இந்த ஆவி பிடிக்கிற காரியங்கள் கூட அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த மாதிரி மொத்தமாக உட்காந்து சில இடங்கள்ல ஆவி பிடிக்கிறாங்க, ஒரே இடத்துல வரிசை, அதை நம்ம தவிர்க்கணும். நமக்கு தேவையானதை நாம போட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்க அதை யூஸ் பண்ணா அதனால பாதிப்பு எதுவும் வராது. தினசரி இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள். அதே போல கபசுர குடிநீரும் தினசரி சிலர் குடிக்கிறத பழக்கமா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அளவு குடிக்கணும் இருக்கு. அதான் அளவோட. ஆமா, அதுக்கும் தேவையான அவங்களும் கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்குறாங்க. அதுக்காக ரொம்ப குடிச்சிட்டா நமக்கு அது சுகமாயிரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பவுடர் முறையிலையும் இந்த தடுப்பூசிக்கான மருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கூட நம்ம பயன்படுத்தினா நல்லது தான். அதனுடைய விலைகள் இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஆமாம், நல்ல தடுப்பூசி விலை கூடுதலாக இருந்தது. இப்போ அதே போல் வீட்டிலேயே சோதனை செய்யக்கூடிய கருவிகள் ரேபிட் கிட் நமக்கு வீட்டிலேயே நம்மளே வாங்கி போனால் பயப்படுறோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம என்ன செய்கிறோன்னா மூக்குக்குள்ளே கம்பி விடுவோம், தொண்டைக்குள்ளே கம்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. வீட்டிலேயே அந்த கருவியினுடைய விலையை 450 ரூபா. அப்படியா? 250. அப்போ அந்த மாதிரி கருவிகளை வாங்கி சிலர் செல்ஃபு சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா அது நல்லது தான். நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு பயம் அதாவது அதிகமாக நம்ம வெளியே போகாமல் இருந்தாலே இந்த மாதிரி வியாதிகளை தவிர்த்து விடலாம். வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது கைகால கழுவிட்டு வரணும். வெளியே போனால் முகக்கவசம் அணியணும். இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்தோம்னா இந்த கோவிட்டில் எந்த கோவிட் வந்தாலும் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். வேற என்ன அதை சொல்ல முடியுமோ அதை பற்றி அதில் நிறைய சில விழிப்புணர்வுலாம் இருக்குது. அதாவது ஆந்திரா பக்கத்தில் ஒரு கிராமம், இதுவரைக்கும் யாருக்குமே கொரோனா பாதிப்பு வரல. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவங்க கிராமம் முழுவதும் ஒருத்தருக்கு கூட அந்த கொரோனா பாதிப்பு இல்லை. காரணம் அவங்க வந்து வெளியே போகலை. கட்டுப்பாடுகள் கிராமத்துக்குள்ளே கட்டுப்பாடு நிறைய வச்சுருக்காங்க. ஒரு 8 கடை இருக்கு அந்த ஊரில். ஒரு நாளைக்கு இத்தனை கடை தான் திறக்கணும்னு வச்சிருக்காங்க. அதுலயும் கட்டுப்பாடுகள் அந்த கிராம மக்களே அப்படி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, எங்க போனாலும் கடைகளில் காலையில பீக்கவஸ் கூட்டமாக தானே இருக்கு. தினசரி கூட்டமாக தான். ஆமா, என்னத்தை தான் வாங்கி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. டெய்லி வாங்குறாங்க, டெய்லி கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. குறைவான நேரமும் ஒரு காரணம். ஆமா, நம்ம ஒரு நாள் முழுக்க கடை திறந்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா போய் வாங்கிடுவாங்க. அப்போ வியாபாரிகள் சங்கத்துல இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, 8ல இருந்து 12 வரை தாங்க அப்படின்னு. ஆமா, 6ல இருந்து 10ங்கிறத விட நமக்கு திறக்கிறதே 8 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ஆமா, அப்போ 2 மணி நேரம் தான் திறந்துருக்கு. ஆமா, அவங்க எடுத்து பொருளை வெளியே வைக்கிறதுக்கும் உள்ள வைக்கிறதுக்கும் ஏதாவது சரியா போயிருது இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. 2வது விருந்தினர்களை வாங்குங்கிற காலம் போய் இப்போ வராதிங்க, வீடுகளில் போர்டு கூட யாரும் உள்ள வராதிங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லது தானே. வீடுகளில் வந்து கல்யாண வீடுனா மொத்தமாக போய் குவிகிறது, மரண வீடுனா குவிகிறது, அதெல்லாம் கூட தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட நபர் வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளோ இருக்குமே வந்துடும். இல்லை, கண்டிப்பாக வந்துடும். அதில் இந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சு விடுவோம். நம்ம கோவிட்-19 அப்படிங்கிறது கடந்த ஓராண்டு 19 இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 19, 20, 21 வரை தொடருது. 20 ஓரளவுக்கு இருந்தோன்னா 21 குறையும்னு எதிர்பார்த்தோம். 21 கூடிட்டு தான் இருக்கு. மரணம் எண்ணிக்கை இங்கே தான் கூடுதல். 20 விட 21 தான் மரண எண்ணிக்கை கூடுதல். இன்னும் 3வது அலை, அதுவும் பயமுறுத்துறாங்க. இன்னும் 6 அல்லது 8 மாதத்தில் 3வது இது ஒருவேளை மேக்குள்ள அரெஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மேல வந்து மே 31க்குள்ள உச்சநிலை அதிகமான பாதிப்பு வரும். அப்புறம் ஜூன்ல இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஜூன் இறுதிக்குள்ள ஒரு நாள் பாதிப்பு 10,000, 5,000 அந்த மாதிரி பெயரும் செய்தித்தாள்கள் வந்திருக்கு. நாம அதுக்கு தகுந்தபடி நடந்துடணும். அது மக்கள்கிட்ட தான், அது மக்கள் கையில தான் இருக்கு. ஆமாம், நம்ம அதிகமாக வெளியே போகாமல் இருந்தால் அது தொற்று குறைஞ்சு. வேறு என்ன கொரோனாவை பற்றி எதுவும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கா மக்களுக்கு? அதுக்கு விழிப்புணர்வு, அதாவது காற்றோட்டமான இடங்கள்ல இருக்கணும். இப்போ ரூம் அடைச்சி வச்சுட்டோ, ஏசி போட்டோ அடைச்சி வச்சுட்டு இருந்தாலே அந்த கிருமி உள்ளே தான். காற்று தானே, ஆக்சிஜன் நமக்கு தேவை. அந்த ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம இயற்கையான காற்றை
வீடு நீ சொன்ன மாதிரி ஜன்னல்லாம் திறந்து வச்சா திறந்திருந்தா ஒருவேளை இப்போ யாராவது தும்முனா அந்த துளி அப்படியே வெளியே போயிடும், அந்த கிருமி வந்து காத்துல அப்படியே வெளியே போயிடும். இப்போ ஏசின்னா கூட ரூமுக்குள்ளே தான் இருக்கும், அது உள்ளே தான் இருந்துகிட்டே இருக்கும். வர்ற இன்னொருத்தர் ஏசி பஸ் எல்லாம் விட மாட்டேங்காங்க, ஏசி கடைகள் என்ன ஜுவல்லரிஸ் எல்லாம் ஏசியில் தான் இருக்கு, ஜவுளி கடைகள் ஏசியில் தான் இருக்கு, அதனால அதை திறக்கக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போது நம்ம சுத்தமாக இருக்கும்போது சுகாதாரமான ஒரு வாழ்க்கை வாழும்போது COVID-19 பரவாயில்ல. இரண்டாவது அலையை வந்து தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு செய்திகள் அப்படி போட்டிருக்காங்க. தடுக்க தவறிட்டாங்க, அவங்க இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கவே இல்லையா. ஒரு நாள் பாதிப்பு இவ்வளவு வரும், 20 மாதிரி இருக்கும். ஆமா, அதே மாதிரி இருக்கும். ஒரு 1.5 லட்சம் தினசரி பாதிப்பு இந்தியாவில் 1.5 லட்சம் இருக்குன்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா இவ 4 லட்சம் இருக்கு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 2.5 லட்சத்துக்கு போயிருக்கு. ஆனா உயிரிழப்பு ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நாளைக்கு 4000 பேர் இறந்து போறாங்க. அதுதான் முன்னால வந்து அதாவது இணை நோய் உள்ளவர்கள் தான் பாதிக்கப்படுதாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அப்படி இல்லை, நோயே இல்லாதவங்க இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி மக்கள்கிட்ட இல்லை. நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய உணவு முறையை நம்ம பயன்படுத்தணும். நல்ல பயிர் வகைகள், சும்மா இருக்கிற நேரத்தில் நல்ல வீட்டில் பயிர் வகைகளை அவிச்சு சாப்பிட்டா கூட அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே போல் நல்ல பழ வகைகள், குறிப்பாக ஆரஞ்சு பழம் நல்லதுங்கிறாங்க, ஆனால் சளி இருக்கிறவங்களுக்கு அது ஒத்துக்கிடாது. அந்த பழ ஜூஸ், எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து சாப்பிட்றது, குடல் அப்படியே சுருங்காமல், சுவாசப்பை சுருங்காமல் நம்ம பாதுகாத்து எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கை. சிலர் சொல்கிறாங்க பலூனை ஊதுனா கூட அந்த நுரையீரல் பயிற்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பலூனை ஊதி கூட நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளலாம். சரி, இந்த குறிப்புக்காக 3வது அலையும் வராமல் இருக்கணும், அதுக்கும் எச்சரிக்கை நம்ம இருந்துக்கணும். அதுக்காண்டி ஓகே. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடைசி காலத்திலே பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிற அந்த காலகட்டத்திலே 2019ஆம் ஆண்டிலே தொடங்கிய இந்த COVID-19 என்கிற கொரோனா வைரஸ் ஆண்டவரே 20ஆம் ஆண்டையும் 21ஆம் ஆண்டையும் கடந்து நாட்களிலே நாங்கள் அதிக பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறோம். யாருக்கு எந்த சூழ்நிலையிலே மரணம் நேரிடுமோ என்கிற ஒரு மரண பயமும் எல்லோரையும் ஆட்டி படைத்து கொள்ளுகிறது. குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திலே பலியானோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவரே, அவ்வப்போது கொடுக்கப்படுகிற ஆறுதலான செய்திகள் இனி மே 31 வரை உச்ச நிலையை பெற்று அதற்கு பிறகு குறையும் என்கிற ஒரு ஆறுதலான செய்தியும், அதோடு மட்டுமல்ல அதற்கு அடுத்தாற்போல் மீண்டும் 3வது அலை வரும் என்று சொல்லும்போதும் அடுத்து ஒரு பயங்கரத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பல நாடுகளும் எங்களுக்கு உதவி செய்கிறது. மட்டுமல்ல, தமிழகத்திலே கொரோனா நிவாரண நிதி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கு அநேக நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் சிறப்பான நன்கொடைகளை கொடுத்து அதற்கான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளும் நல்ல முறையிலே ஏற்ற விதமாய் செலவிடப்பட ஆண்டவரை நீர் ஆலோசனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடுப்பூசிகளானாலும் சரி, மாத்திரை மருந்துகளானாலும் சரி, அது யாரும் பணம் அல்லது விற்பனை அல்லது லாப நோக்கத்தோடு அது பயன்படுத்தப்படாதபடி அது சேவை மனப்பான்மையோடு பயன்படுத்த, ஒருவேளை கிடைத்த விலைக்கு அதை கொடுக்கக்கூடிய நல்ல மருந்தகங்களையும் ஆண்டவரை மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடுப்பூசி போட்டுக்கொண்டால் ஆண்டவரே நாங்கள் இந்த நோயிலிருந்து காக்கப்படுவோம் என்று இருந்தாலும் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலை வராதபடி ஆண்டவரை தடுப்பூசிகள் இருந்தால் எங்களை நாங்களே காத்துக்கொள்ள, அரசாங்கம் எப்பொழுது வெளியே செல்லலாம் என்று சொல்லுகிறதோ அப்பொழுது நாங்கள் செல்ல, வீடுகளிலே தனித்திருக்க, உம்மோடு பேசிக்கொண்டிருக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்க, குடும்பத்தின் பிள்ளைகளோடு மகிழ்ந்து இருக்க நீர் உதவி செய்யும். மட்டுமல்ல, சுகாதாரமான சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள, நல்ல காற்றோட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அன்று சொன்னதை நாங்கள் கேளாமல் போனோம். வீட்டை சுற்றிலும் மதிலை கட்டிக்கொண்டு நாங்கள் குடும்பத்தையோடு அந்த குடிலுக்குள் சிக்கி தவிப்பது போல் தவித்து கொண்டிருக்கிறோம். நல்ல சுகாதாரமான சூழ்நிலை எங்களுக்கு தாரும்.
உம்முடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்றபடி ஆண்டவரே, பலத்த துருகமாகிய உமக்குள் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சங்கீதக்காரர் சொல்வது போல மட்டுமல்ல, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னது போல ராஜா, அப்படிப்பட்ட நல்ல வேத வசனங்களின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும், குறிப்பாக திருச்சபை மக்களுக்கும், மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா எச்சரிப்பை வாரந்தோறும் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும், நாள்தோறும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்லி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அதற்கு செவி கொடுக்கிற மக்கள் ஆண்டவரே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்ற வேதவசனத்தின்படி நாங்கள் நாசமடையாத ஆண்டவரே, எச்சரிப்பின் நற்செய்தியை கேட்டவர்களாக ஆண்டவரே உமக்குள் காத்துக்கொள்ள, உமக்குள் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். நீர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர், நோய்களை எங்களை விட்டு விலக்குகிறவர், வாதைகளை எங்களை விட்டு விலக்குகிறவர். கர்த்தாவே, நீரே பாதுகாப்பு அரணுமாயிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ தான் கொரோனா பற்றி பேசியிருந்தேன். அடுத்து ஒரு புதிய நோய் கண்களில் வருது, கரும்பூஞ்சை அப்படின்னு ஒரு நோய். அது கண்களை பாதிச்சு நுரையீரலை பாதிக்கிறது கொரோனா வைரஸ், கண்களை பாதிக்கிறது என்ன, அது ஒரு பூஞ்சை, பூஞ்சை கரும்பூஞ்சைன்னு ஒரு கரும்பூஞ்சை அப்படி ஒரு நோய் வந்திருக்கு. சரி, நேற்று கூட தமிழ்நாட்டில் முதல் இறப்பு தூத்துக்குடியில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அது கண்களில் அந்த கருப்பாக மாறுது. அதாவது வந்து என்ன ஒரு ஆறுதல் என்னன்னா, அது ஒரு தொற்று நோய் கிடையாது, ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவாது. சரி சரி, மெட்ராஸ் சைங்கிறது தொற்று நோயாக இருந்தது. தொற்று நோய் இருந்து இது அவ்வளோ பெரிய தொற்று நோய் இல்லை, ஆனால் உயிரிழப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 60 to 80% உயிரிழப்பு இருக்கும் அப்படின்னு நேற்று அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இந்திய அரசு அதை அறிவிக்க சொல்லியிருக்காங்க, அது ஒரு நோயின்னு அறிவிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் இது சம்பந்தமாக வரக்கூடிய நோய் தான். கொரோனா வந்தவங்களுக்கு அது அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, அது கண் சிவப்பாகும், முகம் வீங்கும், இதெல்லாம் வெளிப்படையான அறிகுறிகள். கண்களிலிருந்து நீர் கருப்பா வரும், மூக்குலேருந்து கருப்பா நீர், நமக்கு மூக்குல நீர் இருந்து வெள்ளையாக தான் வரும், தண்ணி மாதிரி தான் வரும். அந்த நோய் இருக்கவங்க கருப்பா வரும். கரும்பூஞ்சை, கரும்பூஞ்சை வித்தியாசமான நோய் சொல்லியிருக்காங்க. சரி சரி, அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியா கம்மியா இருக்கவங்களுக்கு தான் வருது. சர்க்கரை நோய் அதிகமா இருக்கும்ல அவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்து கண்களை பாதிக்கக்கூடிய அது அவங்களுக்கு தான் அதிகமாக வருது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இது சர்க்கரை நோய் இன்னொரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு, சரி 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 சரி, சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு, அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக உறுப்புகள் மாற்றவங்களுக்கு எல்லா நோயுமே தொற்றிக்கொள்ளும். நோய் அவங்க ரொம்ப பலவீனமாக தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கிட்னி இருந்தாலுமே அதே போல் அது அந்த தன்னுடைய கிட்னியை போல செயல்பட முடியாதுல்ல. அதே போல் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க, அதுவும் நாளடைவில் அந்த டியூபெல்லாம் பலவீனம் ஆயிடுதுல்ல. நம்ம ரப்பர் பார்க்குறோம், ரப்பர் பேண்டே பாருங்க, அப்படி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணல ஒட்டிக்கிடுதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணவங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க, அல்லது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணவங்க, சர்க்கரை நோயாளிகள், இவங்கெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். எல்லாரும் நானும் தைரியமாக போகிறேன்னு சொல்லி போகக்கூடாது. கரும்பூஞ்சை ஒரு பூஞ்சை தான், நம்ம பூஞ்சைன்னு சொல்லுவோம்ல. ஆமாம், அந்த காய்கறிகளில் வருது, அந்த பூஞ்சை தான் வருதுங்க. ஆமாம், பிரெட்டை வெட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மரம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பூஞ்சை இருக்கும். அதோட தொடர்புடைய நோய் தான் அந்த பூஞ்சை தான் இது. காய்கறிகளை வெட்டினீங்கன்னா அதை முழுசும் பயன்படுத்துங்க. அது மூக்கின் வழியாக தான் உள்ள போகுது. மூக்கின் வழியாக உள்ள போய் கண்களுக்கு மூக்கு சுவாச பைக்குள்ளே போகிறதுக்கு இல்லாமல் நேரே மேலே போயிடும். ஆமாம், இது வந்து மூளைக்கு கண்ணுக்கு அந்த மாதிரி போறக்கூடிய, நம்ம கண்ணுக்கும் நம்ம ஒரு தொடர்பு இருக்கு, கண்ணுக்கு மூக்குக்கு நமக்கு தொடர்பு இருக்கு, அதனால கண்ணுக்கு போயிருக்கு. ஒரு மாஸ்க் அறிமுகப்படுத்திருக்காங்க கண்களோட சேர்த்து. கண்களையும் கண்களை மட்டும் திறந்து வச்சுட்டு மூக்கு வாயெல்லாம் அடைக்கிறாப்புலே மாஸ்க் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த மாதிரி முகக்கவசம் எவ்வளோ அவசியங்கிறத பாருங்க. இப்போ கண் ஆஸ்பத்திரியில் அதுக்கான மருந்து இருக்குதா? அதுக்கு அறுவை சிகிச்சை இருக்கு சொல்லியிருக்காங்க. இனிதான் படிப்படியாக அதை பற்றி வரும்.
ஏற்கனவே விழித்திரைகள் அறுவை சிகிச்சையெல்லாம் நடக்குது. கண் மருத்துவமனையை பொறுத்தவரையில் அட்வான்ஸ்டு நிறையா டெக்னாலஜி வந்துடுச்சு. நான் நல்ல ஓரளவுக்கு இந்த நோயை நம்ம பாதுகாக்க முடியும். அதிகமாக அந்த டிவி பார்க்காம, டிவியும் ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். கண்களுக்கு வேலை ரொம்ப கொடுத்தாலும். ஆமாம். அதே போல் மொபைல் அதிகமாக பார்க்கறது, அதுபோல் சின்ன எழுத்துக்களை போதிய வெளிச்சம் இல்லாமல் படிக்கிறது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு 10 வயசு 8 வயசு பிள்ளைங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆமாம். ஏற்கனவே அது அவங்களாவே செல்லை பார்த்து பார்த்து வந்துட்டு இப்போ செல்லை தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் தான் இருக்க வேண்டியது. அதனால நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்படுது. இந்த கரும்பூஞ்சை இனிமே வராதபடி ஆண்டவர் தான் நம்ம பாதுகாக்கணும். சரி, அதுக்காண்டி ஜெபிப்போம். கண்மணியைப் போல எங்களை பாதுகாக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனுஷனை நேர்த்தியாய் படைத்தவரே, தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே எங்களை நீர் படைத்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் முகக்கண்ணாடியை அல்லது கண்ணாடி அணிந்து எழுத்துக்களை வாசித்ததாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் பலவிதமான கண் நோய்களுக்கு நாங்கள் அவதிப்படுகிறோம். ஆண்டவரே, 40 வயதிலேயே வெள்ளெழுத்து என்கிற ஒரு வியாதி எங்களுக்கு வந்து எழுத்துக்களை பார்க்க முடியாத நிலையிலே, கிட்ட பார்வை தூரப்பார்வை என்கிற நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சத்தான ஆகாரங்களை நாங்கள் சாப்பிடாததினாலோ அல்லது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலோ, ஆண்டவரே, அன்று நீர் ஏதேன் தோட்டத்திலே நல்ல ஒரு கனியை காண்பித்து இந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று எச்சரிப்பு கொடுத்தாலும், ஆண்டவரே, சர்ப்பமானது மனிதனை வஞ்சித்தது. நீங்கள் இதை சாப்பிட்டால் தேவனைப் போல, தேவ தூதர்களைப் போல, தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொன்னபோது அந்த மனிதன் துணிந்து சாப்பிட்டான். ஆண்டவரே, அதன் விளைவாக, கீழ்ப்பிடியாமையின் விளைவாக ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். இன்றைக்கு நாட்களிலே ஆண்டவரே, மூக்கின் வழியாக ஆண்டவரே, மனிதன் புகை பிடிக்கிறவனாக, புகை விடுகிறவனாக, எதை தீண்டக்கூடாதோ அதை தீண்டுகிறவனாக சுவாசப்பைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். மட்டுமல்ல, இந்நாட்களிலே கண்களையும் கெடுத்து கொண்டிருக்கிற கரும்பூஞ்சை என்கிற அந்த நோயினாலே, அந்த நோய் ஒரு தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினாலே ஆண்டவரே, இந்த சமுதாயம் அழிக்கப்படாதபடி ஆண்டவரே, திறப்பின் வாயிலிலே நாங்கள் நின்று கெஞ்சுகிறோம். தேவாதி தேவன்தாமே தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்போது எல்லா பொல்லாப்புகளுக்கும் நோய்களுக்கும் ஆண்டவரே அவர்களை விலக்கி பாதுகாப்பேன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை தவிர வேறு கதியே இல்லை. ஆண்டவரே, நீரே பரிகாரியாகிய கர்த்தர், நீரே மருத்துவர். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, கண்கள் பாதிப்படைந்தால் நாங்கள் இருளில் நடமாடுகிறவர்களாக, ஆண்டவரே, தடுமாறுகிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். சுவாமி, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே நுரையீரல பாதிப்பு வராதபடி, கண்கள் பாதிப்பு வராதபடி, குறிப்பாக இதை யார் யாரை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையும் நாங்கள் படித்து அறிந்தவர்களாக, ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாங்கள் அந்த சூழ்நிலையில் இருப்போமானால் எங்களை நாங்களே காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், நோய்களெல்லாம் மறையட்டும். சாமி, சாபங்களெல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃபுல்லாக கொரோனா பற்றி பேச்சா இருக்கு. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் போர் மேகம், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும், அங்கே உள்ள கமாஸ் தீவிரவாத இயக்கம், அவங்களுக்கு இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இவங்க அவங்கள தாக்குதாங்க, அவங்க இவங்கள தாக்கிட்டு இருக்காங்க. இதனால் அப்பாவி ஜனங்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. கடந்த வாரத்தில் கூட ஒரு நர்ஸ், ஆமாம், கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க தன்னுடைய கணவரோட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ கொண்டு போட்டு இறந்து போனாங்க. அவங்க பாடிய ராஜ மரியாதையோட கொண்டு வந்திருக்கிறாங்க. மட்டுமல்ல, இன்றைக்கி அவங்க அங்கேருந்து இஸ்ரேல் தேசத்திலேருந்து அவங்க குடும்பத்தோடு பேசியிருக்கிறாங்க, ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு வேணும். போர் சூழ்நிலைகள் பரவக்கூடாது. ஆமாம், ஏன்னா இப்போ
அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 56 நாடுகள் ஓஹோ இணைஞ்சு போகிறதா செய்தித்தாளில் இஸ்ரேலுக்கு எதிராக 56 நாடுகள் ஆமாம் அது சம்மந்தமாக உள்ள நாடுகள் இணைந்து போகிறதா போட்டிருக்காங்க. அமெரிக்கா வந்து இஸ்ரேல்கிட்ட பேசியிருக்காங்க, இஸ்ரேல் பிரதமர்கிட்ட கூட பேசியிருக்காங்க. அவர் பிடிவாதமாக தான் இருக்கார், நாங்கள் அவங்கள அழிக்காம விட மாட்டோம், அந்த தீவிரவாதிகளை அழிக்கும் வரைக்கும் கொண்டு போ ஆமாம் நாங்கள் காசால் கொண்டு போட்டுகிட்டே தான் இருப்போம். ஒரு மசூதியில் தொழுகைக்கு வந்திருக்காங்க, அதை வந்து கூட்டம் கூடக்கூடாது அந்த மாதிரி, அது வந்து அது பிரச்சனையாக மாறிட்டு. அல்-அக்ஸான்னு ஒரு மசூதி, அது இஸ்ரேல் பகுதியில் இருக்குது, 2 நாட்டு ஜனங்களை வந்து போயிட்டுருக்க இடம், அதில் வந்து பிரச்சனை. அப்பப்போ அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாயிட்டு. கடவுளை தேடுறதுலையும் மனுஷன் சண்டை போட அங்கேயும் அமைதி வரணும் சார். ஏன்னா ஒரு பக்கம் கொரோனா அது போயிட்டுருக்கு, இப்போ மக்கள் வேற இந்த போர் வேற மாதிரி போர் சூழ்நிலை வந்துன்னா அதை பார்ப்பாங்களா இதை பார்ப்பாங்களா, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம நாடும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்கு. ஆமாம், 3 பக்கமும் நமக்கும் ஆபத்து வந்து ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிப்போம், ஆண்டவருடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆறுதல் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சமாதான பிரபுவே, இதனாளில் உங்களோட கர்த்தாவே இஸ்ரேல் நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாலஸ்தீனத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் பகைக்கிற இந்த சூழலை மாறட்டும் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய உறவுகளை தாரும் சாமி. மனிதன் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போகவும் கூடாது ஆண்டவரே. நாடுகளை பிடிக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்கிற இந்த சூழலை மாறத்தக்கதாக உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. சமாதானம் தருகிறவர் நீர், தேசங்களிலே ஆளுகை செய்கிறவர் நீர், ராஜாக்களுக்கு ஆலோசனை தருகிறவர் நீர். உம்முடைய வல்ல கரத்திற்குள் ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்தையும் பாலஸ்தீனத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிவிரைவில் அவர்களுக்குள் சமாதான உடன்படிக்கை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 3 காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக கோவிட்-19 மற்றும் கரும்பூஞ்சை நோய், இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பு. ஆண்டவரே, ஆண்டவர் தாமே அந்த தேசங்களுக்கு பாதுகாப்பு தருவது போல நமக்கும் அதே பாதுகாப்பை தந்து இந்த நோய்களிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து வழி நடத்தட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பிரசன்னம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. நன்றி, வணக்கம். மகிமை